பிரதமர் மோடிக்கு எதிரான வழக்கை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கியிருக்கலாம். வெங்கடேசன் வணக்கம். என்ன வழக்கு இது? இந்த வழக்கு குறித்த முழு பின்னணி என்ன வெங்கடேசன்? வணக்கம். டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் கோன்ஸ்லே என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 9ஆம் தேதி பரப்புரையில் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்து சீக்கிய கடவுள்களின் பெயரை பயன்படுத்தியும் வழிபாட்டு உரிமை சட்டத்தை கூறியும் வாக்கு சேகரித்துள்ளதாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் பேசியுள்ளார். மத்திய அரசின் விமானங்களில் நாடு முழுவதும் பயணித்து இதுபோன்ற தேர்தல் விதிமீறல்களில் தொடர்ந்து பிரதமர் ஈடுபட்டு வருகிறார் என தெரிவித்து இது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிவித்து பிரதமருக்கு 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியுள்ளார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா விசாரிப்பதாக இருந்தது. ஆனால் அவர் UAPA தீர்ப்பாய வழக்குகளை விசாரிப்பதால் இந்த பொதுநல மனு மீதான விசாரணை ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.